சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதில் நினைத்தவரை பற்றி நான் சொல்லப் போகிறேன். நீ நெடுநாளாக இவற்றை தானே நினைத்து கொண்டிருக்கிறாய். அவர் உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். என் குழந்தைகளின் ஆசைப்பட்டதை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன்? என் குழந்தையே, நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பதும் தவறுகளை உணர்ந்து கொள்வதும் தான் ஒரு உண்மையான அன்பிற்கு எடுத்துக்காட்டு. ஆகையால் தான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ வேண்டும். நீங்கள் மனதில் உள்ளதை நீங்கள் வெளிப்படையாக பேசி முடிவு எடுங்கள். எங்கள் குழந்தைகளின் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் மனதிற்கு உள்ளதை நீங்கள் இருவருமே வெளிப்படையாக பேசிவிட்டால் அங்கு சண்டை என்ற பேச்சுக்கு இடமில்லை. இதனால்தான் பெரும்பாலானவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மனதில் ஒன்று வெளியில் ஒன்று பேசிக்கொள்கிறார்கள். அங்கு புரிதல் என்ற ஒன்று இல்லாமையே போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒருவருக்கொருவர் புரிந்து உணர்வுகளோடு ஒன்றிணைந்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்ததுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் செய்யும் விஷயத்தில் தோல்வி வந்தால் உடனே துவண்டுவிடக்கூடாது. ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து உதவ வேண்டும். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்ற சராகத்துக்கு ஏற்ப விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. தினந்தோறும் நீங்கள் சண்டையிட்டால் வாழ்க்கையில் ஏது நிம்மதி? வசதி இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, என்றுமே உண்மையான அன்பு மட்டும்தானே நிலையானது. அதை நீ மனதில் புரிந்து கொண்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏது சண்டை? உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. என்றென்றும் உன் முகத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். நீயோ சில பேரிடம் சில நேரங்களில் மனதை புண்படும்படி பேசிக்கொள்கிறாய். அதன் பின் வருத்தப்படுகிறாய். அதன் பின் வருத்தப்பட்டு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? என் அன்பு குழந்தையே, நீ பேசிய வார்த்தைகளை என்றுமே எடுத்துவிட முடியாது. எப்படி இருந்தாலும் நீ அவர்கள் முகத்தில் தானே முழிக்கப் போகிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த வீண் பேச்சுகள், வீண் சண்டைகள்? நீங்கள் இப்படி சண்டையிட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வரும் உறவுகளை மட்டும் நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையின் நல்லதுக்காகத்தான் நான் எப்பொழுதுமே பாடுபட்டு கொண்டிருப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.